ஹலோ ஹலோ கேக்குதுமா கேக்குதாம்மா? எப்படி இருக்க? நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா. எப்போ வர ஊருக்கு? ஊருக்கா இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புறேன். அப்பா என்ன மழை தான் பெய்ய போகுது, ரொம்ப நாள் ஆச்சு வந்து. சரி, அதான் அது பேர் என்ன, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், என்னோட பெஸ்டி. அது ஃப்ரெண்டா? இதெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லையே. நீ ஃப்ரெண்டு இருக்கான், நான் எப்போ கேட்டாலும் நீ யாரையும் லவ் பண்ணல என்ன எது? நான் லவ் இல்லை, இது வந்து என்னோட பெஸ்டி ஒருத்தவன். பெஸ்டினா எனக்கு புரியல, எனக்கு என்னன்னு தெரியாது. ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு ஏன் இங்கே அழைச்சிட்டு வர? பெஸ்டி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. அது புரியுது, அவனையெல்லாம் இங்கே இழுத்துட்டு வர, இங்கெல்லாம் அழைச்சிட்டு வராத. நம்ம ஊரை சுற்றி பார்க்கணுங்கிறான், அதனால தான். அதெல்லாம் இந்த ஓவர் வேலையெல்லாம் பண்ணாத, இங்கெல்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாது. வேலை என்னவோ அதோட வா. அவங்கள அழைச்சிட்டு வரோம், இவங்களை அழைச்சிட்டு வரணும், இங்கே அழைச்சிட்டு வரக்கூடாது. அதெல்லாம் இல்லை, நாங்கள் டிக்கெட்டு போட்டாச்சு, அவனுக்கும் சேர்த்தா நான் டிக்கெட்டு போட்டிருக்கேன். சரி, மரியாதை கெட்டு போயிடும் சொல்கிறேன். அது என்ன மீறிட்டு இப்படி சொல்கிற? அம்மா பெஸ்டிமா, அவன் எப்படிமா வந்து அவன்கிட்ட இது பண்ணாமல் இருக்க முடியும்? என்ன இது பண்ணாமல் இருக்க முடியும்? இந்த மூஞ்சில அடிச்ச மாதிரி எப்படி பேசுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, முன்னாடியே நீ பேசியிருக்கணும். அதெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வராத, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படி நீ சொல்லியிருக்கணும். அது எப்படி நீனா பேசி அழைச்சிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? சரி விடு, அவன் வந்து என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுமா. அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச முடியாது. அவன் நீ முதலே சொல்லியிருக்கணும் என்கிட்ட, ஒரு வார்த்தை கூட சொல்ல. இப்போ சொல்றேனே, சாயந்தரம் நாங்கள் கிளம்புறோம், டிக்கெட்லாம் போட்டாச்சு, நாளைக்கு காலைல வந்துருவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே 3 நாளைக்கு சாப்பாடு எல்லாம் அவனுக்கு செஞ்சு போடு, அவனோட ஃப்ரெண்டு. சரி, அந்த பெஸ்டி இல்லைன்னா நான் இல்லைன்னா என் பெஸ்டி இல்லை. அதெல்லாம் உன்னோட வேணா முடிச்சுக்கோ, இங்கெல்லாம் இழுத்துட்டு வராத, இங்கே வராதன்னு சொல்லிட்டேன். நீ வர்றதா, நீ மட்டும் வா. இல்லை நான் வருவேன், அவனை அழைச்சிட்டு வருவேன், அவ்வளோதான். அது என்ன நீ மீறிக்கிட்டு வேலை பண்ணுற? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? இங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? ஏதோ ஒழுங்கு மரியாதை. பெஸ்டிமா, சும்மா புரிஞ்சிக்கம்மா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதம்மா. இது அப்பாவுக்கு அண்ணனுக்கெல்லாம் பிடிக்காது, விளக்கமா தடுத்து பரம்பி போடுவாங்க, மரியாதையே கெட்டு போயிடுவாமா. புரிஞ்சிக்கம்மா, நீ தான் வந்து அப்பாட்ட சொல்லணும், நான்லாம் சொல்ல மாட்டேன். என்னோட பெஸ்டி வந்து எப்படின்னா, அவன் ரொம்ப நல்ல டைப்பு. அவன் என்ன சொல்கிறது, அவன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாதிரி ஒருத்தவனே எப்படி நீ வராதன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல? அது எப்படி உனக்கு அவ்வளோ திமிரு விட்டு அலையுதா? கொஞ்சம் கூட இது பயம் இல்லாமல் ஓவராக நீ பேசுகிற. ஏன்னா கொஞ்சம் வெளியில் படிச்சுன்னா உனக்கு துளிர் விட்டு போயிட்டா, துளிர்லாம் கட் பண்ணி விட்டுருவோம், மரியாதையாக இருந்துக்க. சரி, நீ பேசுறது பேசிக்கிட்டே இரு. நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, சாயந்தரம் நான் கிளம்பிடுவேன், நாளைக்கு விடிய காலைல ஊருக்கு வந்துடுவேன். என்னோட பெஸ்டியும் வரான், ஒரு 3 days ஓகேவா? நம்ம ஊர் சுற்றி பார்க்கணுமா, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு போடு, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இன்னைக்கு வாங்கிடு, சரியா? தவறு இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன அது மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து பேசுகிற? இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சிரிப்பு மோரையெல்லாம் உடச்சி போவோம். அதெல்லாம் இல்லை, இங்கே உள்ள அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்க, உங்கள் அப்பா காலை வெட்டி விடுவார். மரியாதை இங்கே இதோட போயிடு, இல்லைண்ணா நீனு வராத, பெஸ்டியோட ஓடி போயிடு, இங்கே வராத. பெஸ்டி அது என்ன ஒன்று படிக்க வச்சா பெஸ்டி கிஸ்டின்ட்டு. சரிம்மா விடுமா, பார்த்துக்குவோம், நம்ம பார்த்து போடலாம். இங்கே வராத, இங்கே உனையும் அழைச்சிக்கலாம், இங்கே வராத. வந்தா நீ மட்டும் வரந்தா வா, நீ இதெல்லாம் வராத. நான் வருவேன், சரி ஃபோனை வை, நான் வருவேன். வா, நீ மட்டும் வா, இந்த ஓவரா பண்ணிட்டுலாம் இங்கே வராத. நான் வருவேன், அவ்வளோதான். நானே என் பெஸ்டியும் வருவோம். வா, அவனுக்கு இருக்கு, அவனுக்கு சங்கு வைக்கணும்னு தெரியும்ல எப்படின்னு. மரியாதை கெட்டு போயிடும். நான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன்னா வச்சுக்க, அவனுக்கு அப்புறம் பெஸ்டி இருக்காது, கிஸ்டி இருக்காது, பறந்துருவான், மறந்து போச்சுக்க. சரி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சும்மா தான் சொன்னேன், உன்னை ப்ராங்க் பண்ணேன். ப்ராங்க் பண்ணியா? ஆமாம், எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது என்னை பத்தி, எனக்கு பெஸ்டிலாம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் விளையாட்டுக்கு பிராங்க் பண்ண. என்ன தெரிஞ்சாலும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள் வந்து சரி. வேலைக்கு போறோம், பை ஒர்க் இருக்கு.